வணக்கம். 9th தமிழ் புக்கை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து ஒரு லெசனாக முடிஞ்ச அளவு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட ட்ரை பண்ணுறேன் நான். அதாவது டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம படிக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்மளாம் டீச்சர்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு பாடத்தை ரீட் பண்ணுறப்ப நம்மளால் ரொம்ப ஈஸியாக அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தமிழ் பாடம் நமக்கு நல்லாவே புரியும். அப்போ ஃபஸ்ட்டு லெசன் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனை ஃபுல்லாக என்ன செய்யணும்னா நம்ம நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்தையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை இதில் என்ன இருக்குங்கிறத கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக இந்த டெட் எக்ஸாமில் தமிழ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரொம்ப அழகாகவே நம்மளால் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்களேன், தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் அதில் கொஸ்டின் பேஸில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். 3 இனம், துறை, தாழிசை, விருத்தம், சிந்தாமணி, சிதறாத மணி, சீவக சிந்தாமணின்னு 2 பொருள் அதுக்கு இருக்குது. கண்ணின்னா என்னென்னு பாருங்களேன், 2 கண்களை போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கண்ணின்னு பேர். அதே மாதிரி 2 அடிகளால் தொடுக்கப்படக்கூடிய பா வகையை தான் கண்ணின்னு சொல்கிறோம். 2 அடிகளையும் எதுகை ஒரே மாதிரி எதுகை இருக்கும். எதுகைன்னா என்னது, 2வது எழுத்து சேமாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இலக்கண குறிப்பு முத்திக்கனி, உருவகம், தெள்ளமுது, பண்புத்தொகை, சிந்தாமணி, ஈறுகட்ட, எதிர்மறை, பெயரச்சம். சிற்றிலக்கிய வகைகளோட கவுண்டிங் பாருங்கள், 96. அந்த 96 வகை இலக்கியங்களில் ஒன்று தான் தூது இலக்கியம். இதோட வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். தூது பொருட்களாக என்னென்னலாம், கிளி, அன்னம், விரலி, பணம், வண்டு, தந்தின்னு 10 பொருள்களுக்கு மேலான பொருட்களை தூது பொருட்களாக விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது. இந்த பாடம் தமிழை தூது விடுற மாதிரி இருக்குது. பாருங்களேன், தூதுவோட பா வகை களி வெண்பா. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது பெண் ஒருத்தி தமிழை தூதாக விடுவது தான் தமிழ் விடுத்தூது. இதில் இருக்கக்கூடிய கன்னிகள் 268, 2 வரியாக இருக்கும். ஓகேவா? இதை பதிப்பித்தவருடைய பெயர் உவே சாமிநாதையர். உவேசா தான் இதை பதிப்பித்தார் 1930. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆசிரியர் பெயர் தமிழ் விடுத்தூதுக்கு அறியப்படலை, யாருன்னு தெரியல. ஆனால் இந்த நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா 1930 வெளியிட்டார். இதில் பின்னாடி ஒரு கொஸ்டினுக்கு பாருங்களேன், சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் குண்டலகேசி, கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலை சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்கன்னு எல்லா நூல்களையும் கொடுத்து ஒரு பாடல் போட்டிருக்கிறாரு. இதை எழுதினவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார். குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், சூளாமணி, திருக்குறள் இதெல்லாம் பற்றி பேசின ஒரு பாடல் இருக்குது. அதை எழுதினவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார். இது எங்கே இருக்குது, தமிழ் விடுத்தூது லெசன் முடிஞ்ச உடனே பின்னாடி தமிழோட சிறப்பை பற்றி சொல்கிறதுனால இந்த கொட்டேஷன் ஒரு எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுத்துருக்காங்க. ஆக தமிழ் விடுத்தூது 9th தமிழ் விடுத்தூதில் டோட்டலாக பார்த்தோம்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த பாடலை மட்டும் ஒரு தடவை என்ன செய்யணும்னா நல்லா ரீட் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு தடவை ஒரு அந்த லெசனை அதாவது பாடலுக்குரிய லெசனாக இருந்ததுன்னா அந்த பாட்டை கண்டினியூஸாக நம்ம ரீட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு லெசனில் லெசன் எடுத்தோம்னா அடுத்த நாள் போகிறப்ப இந்த பாட்டு வரியை ரீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 2வது செய்யுள் முடிச்சுட்டு 3வது செய்யுள் போனீங்கன்னா மொதல் 2 செய்யுளில் ரீட் பண்ணிட்டா 3வது செய்யுளில் போகணும். ஏன்னா ரீட் பண்ண அந்த பாடல் ஈஸியாக நமக்கு மெமரி ஆயிரும். ஏன்னா நம்ம ஈஸியாக மெமரி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெசனையும் கண்டினியூஸாக எழுதி படிக்கிறப்ப நமக்கு டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகளை நம்மளால் ஈஸியாகவே பண்ண முடியும். நன்றி.